ஒரு ஊர்ல வேலை வெட்டி இல்லாம இருந்த ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆச்சு. மனைவி ஏதாவது வேலைக்கு போங்க, சம்பாதிக்கிற வழிய பாருங்கன்னு சொல்ல, அவன் ஒரு பெரிய பிளான் போட்டான். நான் ஒரு ஆட்டுக்குட்டி வாங்குவேன். அது பெருசாகி நெறைய குட்டி போடும். அத வித்து எருமை மாடு வாங்குவேன். அப்புறம் பசு மாடு வாங்குவேன். நெறைய பால் கிடைக்கும். அத வித்து பெரிய ஆள் ஆவேன். பகல் கனவு கண்டான். அப்போ மனைவி, அந்த பால்ல கொஞ்சம் அடுத்த தெருவுல இருக்கிற எங்க அம்மா வீட்டுக்கும் குடுக்கலாம்னு சொல்ல, கணவனுக்கு கோபம் வந்துருச்சு. உங்க அம்மா வீட்டுக்கு எல்லாம் தர முடியாதுன்னு சண்டை ஆரம்பிச்சு, பெரிய கலவரமே ஆயிடுச்சு. சத்தம் கேட்டு வந்த பக்கத்து வீட்டுக்காரன் நிலைமைய புரிஞ்சுகிட்டு, "டேய், உன் மாடு என் தோட்டத்துல வந்து மேய்ஞ்சு ரூ. 10,000 நஷ்டமாயிடுச்சு. பணத்த கொடுடான்னு சத்தமும் போட்டான். அரண்டு போன நம்ம ஆளு, "டேய், நான் இன்னும் மாடே வாங்கலடா. அதுக்குள்ள எப்படிடா உன் தோட்டத்துல மேயும்னு கேட்க, பக்கத்து வீட்டுக்காரன் சிரிச்சுக்கிட்டே கேட்டான். மாடே வாங்காதப்போ உங்க மாமியார் வீட்டுக்கு எப்படிடா பால் போகும்? அதுக்கு எதுக்குடா இப்படி அடிச்சுக்கிறீங்க? அப்போதான் அந்த தம்பதிக்கு தங்களோட முட்டாள்தனம் புரிஞ்சது. இன்றைக்கு பல வீடுகளில் இப்படித்தான் இல்லாத பிரச்சனைகளை நினைத்து கற்பனையாக ஒரு விஷயத்தை மனதில் வளர்த்துக்கொண்டு நிம்மதியை இழந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுவது அவசியம்தான். ஆனால் அது நிகழ்கால சந்தோஷத்தை கெடுக்கும் பகல் கனவாகவும் சண்டைக்கான காரணமாகவோ மாறிவிடக்கூடாது. தேவையற்ற கற்பனையான விஷயங்களுக்காக பிடிவாதம் பிடித்து இல்லறத்தை வீணாக்காமல் இருக்கும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதே சிறப்பு.